யோக பிரபாவத்தை காண்பிச்சுதான் இப்ப நீ என்னை ரட்சிக்கணும், அதனால என்ன ரட்சி. இன்னொன்னு, யார்கிட்ட போய் அபயம்னு நிக்க முடியும்? குரு கிட்ட நிக்கலாம், தெய்வத்துக்கிட்ட நிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச தெய்வத்தை விட ரொம்ப தைரியமா குரு முன்னாடி போய் நிக்கலாம். நீங்க தான் கதி அப்படின்னு நிக்கலாம். ஏன்னா நமக்கு என்ன யோக்கியதையை வச்சிருந்து தெய்வத்துக்கிட்ட போகணும்னு தெரியல, தெய்வத்தை புரிஞ்சுக்கவும் முடியாது நம்மளால. தெய்வம் ஏதோ ஒரு பரிபாக்கத்தை எதிர்பார்க்கும். புரியறதோ? உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு தெய்வம் கேட்டதுன்னா நம்ம கொண்டு மூஞ்சியை எங்க வச்சுக்கிறது? நீ என்ன தைரியத்துல இப்ப எங்கிட்ட வந்து நின்ன? யோகம் இருக்கா, யாகம் இருக்கா, தபஸ் இருக்கா, விஸ்வாசமானு இருக்கா அப்படின்னு விட்டா எல்லாத்துலயும் கண்டிப்பா சைஃபர் வாங்குவோம். நம்ம நிச்சயமா சொல்லலாம். தெய்வம் எதிர்பார்க்கிற பரிபாக்கம் என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா ஆச்சாரியன் ஒரு பரிபாக்கத்தை எதிர்பார்க்கிறதே இல்லை. இது மட்டின்னு தெரிஞ்சே கிருபை பண்ணுவார். அதுதான் ஆச்சாரிய வைபவம் இல்லையா? என்னை விட்டா அவன் எங்க போவான்? என்னை விட்டா அவன் எங்க போவான்? நான் தானே அவனுக்கு இருக்கேன், நான் தானே பண்ணணும், நான் தானே பார்த்து பண்ணணும், என்னை விட்டா அவன் எங்க போவான் அப்படின்னு நமக்காக போய் மன்றாடுவர். நான் இதெல்லாம் பார்த்திருக்கேன், இதெல்லாம் அனுபவிச்சதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் ஒன்றும் கதை சொல்லலை, நான் எதை அனுபவிச்சுட்டு இருக்கேனோ அதைத்தான் சொல்றேன். என் குரு எனக்கு பண்ணினதை சொல்லாம இருக்க முடியுமா என்னால? இது இங்க உட்காந்து இதை பேசின்னு இருக்குன்னா உள்ள இருந்து அவர் என்ன பேசின்னு இருக்கு? குரு பண்ற கிருப்பை. இதை எதை ஈக்குவேட் பண்ணிவிட முடியும்? இது இப்படி இருந்ததுனால குரு கிருப்பை பண்ணினார், நான் இப்படி இருந்ததுனால குரு கிருப்பை பண்ணினார்னு நம்ம கிட்ட ஒரு யோக்கியதை இல்லை. இவங்கிட்ட ஒரு யோக்கியதை இல்லைங்கிறது தான் யோக்கியதையே. அதனால தெய்வ சந்நிதி முன்னாடி நிக்கிறதுக்கு கூட யோஜனை பண்ணணும். தெரியல, ஆனா ஆச்சாரிய சந்நிதியில போய் தைரியமா நிக்கலாம். நான் இருக்கேன் அப்படின்னு இருப்பார், எப்பவும் இருப்பார். அபயம் கொடுக்கறதுக்கு நின்று இருப்பார் இதுலயே. அதனாலதான் கண்ணனையே குருவா தானே எடுத்து காண்பிக்கிறது இல்லையா? கிருஷ்ணன் வந்து ஜெகத்குரும் அப்படின்னு தானே எடுத்து காண்பிக்கிறது. பகவானுக்கே குரு ரூபத்துல வந்து கிருப்பை பண்ணதான் ஆசை இருக்கு. ஏன்னா குரு தோஷம் பார்க்காத கிருப்பை பண்றவர் குரு தான். அதனால இந்த இடத்துல இவள் போய் பாகி பாகி மகாயோகின்னு தேவதேவா ஜெகத்பதே, யாருக்கிட்ட போய் தைரியமா நிக்க முடியும்? ஏன்னா இன்னி வரைக்கும் மித்ராளா இருக்கிறவா நாளைக்கு சத்ருக்களா போயிடுவா. திடீர்னு சத்ருக்களா இருக்கிறவா மித்ராளா போயிடுவா. லோகத்துல எல்லாம் மாறிண்டே இருக்கும். சலாஹி பிராணினாம் மதி, மனுஷாளுடைய மதிங்கிறது மாறிண்டே இருக்கும். எதுவுமே சாஸ்வதமா இருக்காது, எந்த பாவமும் சாஸ்வதமா இருக்காது. இன்னைக்கு ரொம்ப சிரிச்சுன்னு இருப்பா, நாளைக்கு அழுதுன்னு இருப்பா. இன்னைக்கு அழுததை நினைச்சு நாளைக்கு சிரிப்பா, அப்புறம் நாளைக்கு சிரிச்சதை நினைச்சா அழுவா. இப்படி போயிட்டு இருக்கும் வாழ்க்கை. நீ எந்த மொமெண்ட்டையும் அந்த மொமெண்டா பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எல்லாம் மாறிண்டே வரும். மாறுறதுதான்